ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக் ஃபில்டர். நான் உங்கள் நண்பன் வினோத். இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்மட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அது எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஒரு ஆடியோவாக இருந்தாலும் அதை வந்து வேறு ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃபார்மட் ஃபேக்ட்ரி. இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு வீடியோவில் இருந்து ஆடியோவை தனியாக பிரித்து எடுக்கணும்னா இந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம பிரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறையா இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்குது, கொடுத்துருக்குறாங்க. அந்த இப்போ புதுசாக வந்திருக்கிற ஃபார்மட் ஃபேக்ட்ரியில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர்னே சொல்லலாம். ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே பயனுள்ள வீடியோவை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள போடுற ஒரு சேனலை மக்கள் ஆதரிக்கணும்னு நம்ம தாய்மையாக கேட்டுக்கிறோம். எவ்வளோ தேவையில்லாத ஒரு வீடியோவெலாம் அதிகமான லைக்ஸு வியூஸ்லாம் போகுது, மக்கள் விரும்பி பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவையும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ வந்தோடனே ஃப்ரீ டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ்ன்னு வரும். க்ளோஸ் நம்ம கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடு அப்படின்னு லோட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபார்மட் ஃபேக்ட்ரியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வீடியோவை ஆடியோவை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்ட்டு பாருங்கள். அந்த செக்ஷனில் MP3 அப்படின்ட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது விண்டோஸ் மீடியா ஆடியோ அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஆடியோவிலே பல ஃபார்மேட் இருக்குது. இது வேவ் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம மேனுவலாகவும் ஃபார்மேட்டை செட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நம்ம MP3 சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் அவுட்புட் செட்டிங் இருக்குது பாருங்கள். ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி அப்படின்னு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மேனுவலாக செட் பண்ணிக்கிற முடியும். எக்கோ, நாய்ஸ் சிஸ்டம், ரிவர்ஸ், வால்யூம் கம்மியாக இருந்ததுன்னா வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த வீடியோவை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்தோடனே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டார்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு 2 செகண்டு ஒரு 3 செகண்டு உள்ளாரே நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அது. ஸோ வீடியோவாக இருந்த ஒரு ஆடியோவாக நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஓப்பன் அவுட்புட் ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் எங்கே கன்வெர்ட் ஆன ஃபைல் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இன்னும் நிறையா ஃபியூச்சர் இருக்குது. ஒரு ஒரு இமேஜையும் நம்ம வெப் பேஜில் இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு இமேஜை JPG-யாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், BNG-யாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிஃப்பு இப்படி பல இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டால் வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ உங்களுக்கு புரியாத குழப்பமாக இருக்கிற மாதிரி போய்டும். சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நான் அடுத்த வீடியோவோட புரிகிற மாதிரி நான் போடுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம்.